எனக்கு புரியாத ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆம்பளை இந்த உலகத்தில அழவே கூடாது. பொம்பளை எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தா குடும்பம் விளங்காது. இது என்ன வார்த்தை? எனக்கு புரியல. கஷ்டம் என்னன்னு அவங்கவங்களுக்கு தெரியும். அவங்கவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, அதோட வலி என்னன்னு அவங்களுக்கு தான் புரியும். இதில நீங்க போய், "நீ அழுகக்கூடாது. நீ அழுதா அசிங்கம். நீ அழுதேன்னா குடும்பம் உருப்படாது." இதெல்லாம் அவங்க யாரு சொல்றதுக்கு? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஆம்பளை, நீங்க பொம்பளை அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உங்களால அத தாங்கவே முடியலையா? மனுஷங்கிட்ட சொல்லி அழுகிறத விட, கடவுள்ட்ட சொல்லி அழுகிறத விட, சத்தியமா சொல்றேன், மனசு விட்டு, வாய விட்டு கத்தி அழுதுருங்க. எவன் என்ன சொன்னா என்ன? உங்களுக்கு அப்படி கூச்சமா இருந்தா, ஏதாவது ரூம்குள்ள போய் அடைச்சி வச்சு அழுங்க. அவ்வளோதானே. நீங்க அழுதுட்டு 5 நிமிஷம் கழிச்சு நீங்களே பாருங்க, பெரிய மாற்றம் உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற யோசனைக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைய மறக்கிற ஒரு சூழ்நிலை கூட 5 நிமிஷத்துக்கு கழிச்சு வரலாம். ஸோ, நீங்க அந்த மாரி ஒரு ரொம்ப நெருக்கடியான நிலைமையில இருக்கீங்கன்னா, அடுத்தவன் ஏதாவது சொல்லிடுவானோ, நம்மள ஏதாவது அசிங்கமா பார்த்துருவானோ, அப்படின்னு முட்டாள்தனமா யோசிச்சு, தயவு செஞ்சு தப்பான முடிவு பண்ணாதீங்க. வேணும்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க அழுது முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரச்சனைய மறந்துட்டு, அடுத்து என்ன? நான் என்ன பண்ணா என் லைஃப்ப ஸ்மூவா கொண்டு போ முடியும்? அப்படிங்கிற பல யோசனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலா வெளிய வர ஆரம்பிச்சுருவீங்க. இதோட பெஸ்ட் டைவர்ஷன் சொல்லட்டுமா? உங்க வீட்டுக்கிட்ட குழந்தைங்க இருக்கா? உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கா? அதுங்க கூட நீங்க அழுது முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டு பாருங்களேன். ஆக்சுவலி அப்படி ஒரு பிரச்சனை உங்க லைஃப்ல நடந்ததாங்கிறதே மறந்து போயிடுவீங்க. நிஜமாவே நம்ம பிரச்சனைய மறக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்குன்னா, எவ்வளோ நேரம் அழ முடியுமோ, நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுற வரைக்கும் நல்லா அழுது தீர்த்துருங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா, நிஜமா சொல்றேன். உங்க கண்ணீர துடைக்க யாரும் வரமாட்டாங்க. உங்க கஷ்டத்தில உங்க தோள தொட்டு ஒண்ணுமே இல்லப்பா, பார்த்துக்கலான்னு சொல்றதுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரமாட்டாங்க. ஆனா, உங்க கண்ணீர் உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும். ஆம்பளை நான் அழுதா அசிங்கம்னு பார்த்துருவாங்க. இந்த முட்டாள்தனத்துக்குள்ளேருந்து வெளிய வந்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அழுதுட்டு கொஞ்ச நேரம் அத டைவர்ஷன் பண்ணுறதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ, குழந்தைங்க கூட விளையாடலாம், எங்கேயாவது வெளியில போலாம், உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றது ஈஸி. ஆனா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா, சின்ன முயற்சி தானே! எவ்வளவோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர முயற்சி பண்ணியிருப்பீங்கள்ல. நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும், இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்காத நிறையா சப்போர்ட் எனக்கு குடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாரி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா, ஏதாவது உங்கள கஷ்டப்படுத்தியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டேக் கேர்.